இந்தியாவால் பாகிஸ்தானை உடைக்கலாம் முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு உட்டோப்பியன் ட்ரீம், அபத்தமான பேச்சு. இப்படி சொல்லக்கூடிய அதிகாரியை நீ பேசுறது தப்பு, அதுக்கு சாத்தியமே இல்லை. 71 இருந்த பாகிஸ்தான் இன்னைக்கு கிடையாதுன்னா நீ தேச துரோகம். எவ்வளவு அயோக்கியத்தனமான பேச்சு. ஓய்வு பெற்ற ராணுவ வீரன்ற போர்வையில ஒளிஞ்சுக்கிட்டு RSS சித்தாந்தத்தை, பிஜேபி சித்தாந்தத்தை, மதவெறி சித்தாந்தத்தை, தேசபக்தியின் பெயரால் வெறிய உருவாக்குற சித்தாந்தத்தை பொதுவெளியில வந்து வைக்காத. மீடியா தம்ப்நெயில் டைட்டில்ல கருவறுப்புன்ற மாதிரியான வார்த்தைகள் எவ்வளவு அயோக்கியத்தனமானது. யார் கருவு யார் இருக்கிறது? இந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரன்ற போர்வையில உட்காந்து பேசுறானுங்களா, இவங்கெல்லாம் எங்க போனாங்க? இந்தியாவின் 140 கோடி மக்களை பாகிஸ்தானிடமிருந்து இந்திய ராணுவம் காப்பாற்றும், நமக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. வி சல்யூட் இந்தியன் ஆர்மி. ஆனா இந்திய ஊடகங்களிடமிருந்து போர் வெறியை தூண்டக்கூடிய, இது அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறியாக இங்கு பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. புல்வாமா தாக்குதலுக்கு யார் காரணம்? அதை கேள்வி கேட்க துப்பு இல்லை. முதல்ல அந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் எங்க போச்சு? 400 கிலோ வெடிமருந்து வர அளவுக்கு அதே மாதிரி இப்ப ராணுவம் விமர்சிக்கப்படுவதை ராணுவமே ஒன்றும் பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளாது. ஓய்வு பெற்ற சில அதிகாரிகள் சங்கி மனப்பான்மை கொண்டவர்கள், பாஜகக்காரர்கள், மத்திய அமைச்சர்களும் செயல்படுவதுதான் வந்து அருவருப்பாக இருக்கிறது. போர் நிறுத்தத்தை வெளியுறவுத்துறை செயலர் அறிவிக்கிறார். அதுக்கு எதுக்கு அவரை ட்ரோல் பண்றாரு? தைரியம் தானே ஜெய்சங்கரை பண்ணு, அமித்ஷா பண்ணு, மோடியை பண்ணுடா ட்ரோல். அறிவாளி ஜெய்சங்கர் வாயை திறக்கல. ஓவைசி பேசுறாரு, அவருக்கு விக்ரமசிறிக்கு ஆதரவா. ஆமா, ஏன் ஜெய்சங்கர் ஏன் வாயை திறக்கல? ஏன் பொத்தின்னு இருக்காரு ஜெய்சங்கர்? கேரளா காங்கிரஸ் பேசுறது, ஓவைசி பேசுறாரு, இவங்க மாதிரி ஏன் வந்து ஜெய்சங்கர் வாயை திறக்கல? அப்ப இந்த வெறியை நீங்க தானே வளர்க்குறீங்க. சொல்றதை நீ கேட்டுக்கோன்றாங்க. ஒரு பக்கம் ராணுவத்துக்கு எதிராக பேசுறேன்னு கதையை அளக்குறாங்க, இன்னொரு பக்கம் போர் வெறியை தூண்டக்கூடிய 24 மணி நேரமும் காரியங்களை வந்து இந்த நேஷனல் மீடியா செஞ்சுட்டு, பிஜேபியோட ஆசீர்வாதம் பெற்று நேஷனல் மீடியா செய்யும். இந்தியாவோட நம்பர் 1 சிவில் சர்வெண்ட் ஃபாரின் செக்ரட்டரி. நாதஸ்மேனியர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நேற்று பிரதமர் மோடி அவர்கள் பேசுறதை நம்ம எல்லாமே கேட்டிருப்போம். இந்த போர் ஏன் திடீர்னு ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா பகல்காம் காரணம். திடீர்னு நிறுத்துறதுக்கான காரணம் என்ன? அதில் பல விஷயங்கள் வந்து பேசுகிறாங்களே. இல்லை, போர் நிறுத்தம் வரவேற்கத்தக்க ஒன்று, அதில் எந்த மாற்றம் நிச்சயமா மாற்று கருத்து இல்லை. முதல்ல அமெரிக்கா சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இந்திரா காந்தியை கம்பேர் பண்ணி மோடியை ரொம்பவே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி போர் ஆரம்பிச்ச மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆரம்பிச்சு திருப்பி நிறுத்திருக்காங்க. ஆமாம், சரி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்க மாடர்ன் வேர்ல்டில் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது. அதையும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். போர் வருதுன்னா 20 வருஷத்துக்கு முன்னால் போரை பற்றின பப்ளிக் டிஸ்கோர்ஸ் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு இருக்க தகவல் தொடர்பு சாதனங்களோட வளர்ச்சியால் வந்து அது வந்து ரொம்ப ஹீட்டடாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி ஏன் ஆரம்பிச்சது ஏன் முடிச்சதுன்னா, கவர்மெண்ட் சொல்லுது பஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துனாங்க, பதிலடியாக 15 நாள் பொறுத்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் ஆள் இல்லாத விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் நாங்கள் தாக்குதல் நடத்தி 9க்கும் மேற்பட்ட இடங்களை தீவிரவாதிகள் பதுங்கி இருந்ததாக கருதப்பட்ட இடங்களை நாங்கள் வந்து தகர்த்தோம்னு அவங்க சொல்கிறாங்க. இது எதற்காக நிறுத்தப்பட்டதுன்னா தெளிவாக தெரியுது. ட்ரம்போட தலையீட்டின் காரணமாக, அழுத்தத்தின் காரணமாக தான் நிறுத்தப்பட்டது. இவங்க இதை மத்திய அரசு, மோடி அரசு ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை. நேற்றைக்கு கூட மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் பொழுது ட்ரம்பை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. 8 மணிக்கு மோடியோட உரை ஒலிபரப்பாகுது, அது வந்து ரெக்கார்டட் ஸ்பீச். 7:30 மணிக்கு ட்ரம்ப் மறுபடியும் 2வது ட்வீட் போடுறாரு. நாங்கள் வந்து 2 நாடுகளுக்கு இடையே நான் வந்து வர்த்தகம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன், அதனாலதான் வந்து அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. தெளிவாகவே சொல்றாரு அவரு. சரி, கடந்த காலங்களையும் அமெரிக்க தலையீடு காரணமாகத்தான் இந்தியா பாகிஸ்தான் மோதல்கள் முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் அமெரிக்க அதிபர்கள் அதை வெளியில சொன்னதில்லை. 2வது அப்போ ட்விட்டர் மாதிரி ஒரு இது கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது. பட் அப்படி இல்லாட்டி கூட வந்து மீடியா கிட்ட, டெலிவிஷன் கிட்ட அவங்க பேசினது கிடையாது. இந்த அதிபர் வித்தியாசமானவர், அவர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். சரி, அமெரிக்க தலையீடு காலகாலமா இந்தியா பாகிஸ்தான் உறவுகளில் இருந்து கொண்டு இருக்கிறது என்பது உண்மைதான். அதனால அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ட்ரம்ப் சொல்லிட்டாருன்றதான் இப்ப இவங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. நேரடியாக ஒன்றும் மத்திய அரசு அதை மறுக்கல. வெளியுறவுத்துறை செயலாளர் அவங்க யாரும் வெளிப்படையாக மறுக்கல. சோர்சஸ்ன்னு போட்டு மீடியாவில் பிளான் பண்ணுறாங்களே ஒழிய யாருமே அதை ஒன்றும் மறுக்கல. அது ஸோ வெளிப்படையாக மறுத்து அதுவுமே இன்னும் பெரிய சிக்கல் கொண்டு தெரிஞ்சோ தெரியாமலோ அமெரிக்க தலையீடு இருந்திருக்கிறது என்பது உண்மை. அதை ஒன்றும் நேரடியாக மோடி அரசு மறுக்கவில்லை. எப்படியோ சண்டை நிறுத்தம் ஏற்பட்டிருக்குது, அந்த அளவுக்கு நாம் மகிழ்ச்சி கொள்ளலாம். 3ஆம் நாடுகளோட தலையீடு இல்லாமல் சண்டை நிறுத்தம் வராது. வழக்கமாக ஐக்கிய நாடுகள் சபை இதை பண்ணணும். யூஎனுக்கு ரோலே இல்லாமல் போச்சு. ஏன்னா யூஎனை மொத்தமாக இந்தியாவை மதிக்கிறது இல்லை, பாகிஸ்தானை மதிக்கிறது இல்லை, பாகிஸ்தானோட இந்தியா சுத்தமாக மதிக்கிறது இல்லை.
அதனால இலங்கை போர்ல இருந்தே நம்ம அதை பெருசா சுத்தமா யுஎன் வந்து கண்டுக்கிறதே கிடையாது. அதனோட விளைவு வந்து நீங்க மூன்றாம் வேறு நாடு, பவர்ஃபுல்லான ஒரு நாடு வந்து தலையிட வேண்டிய ஒரு சூழல் வந்து உள்ள இறங்குது. அவ்வளவு. சார் அப்படி பார்த்தா இப்போ சைனா வந்து பாகிஸ்தான் வந்து பேக்கப் பண்ணி நிற்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பார்க்க வேண்டியது. பாகிஸ்தான் வந்து ஓப்பனாகவே வந்து சொல்லுது, எங்களுக்கு தோளோட தோல் நின்ற சகோதரர் மாதிரி வந்து சைனா நின்றுன்ற மாதிரி சொல்லிட்டுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனாக்கும் இந்தியாவுக்குமான மறைமுகமான வரல பாகிஸ்தான் மாட்டிக்கிச்சா அப்படின்ற ஒரு விஷயங்கள் இல்லை, அது தவறான பார்வை. அப்படி இல்லை. ஆனால் பாகிஸ்தானுக்கு சீன உதவி இருந்தது என்பது உண்மை. சரி, நமக்கு ஆயுதங்களை பல நாடுகள் சப்ளை பண்ற மாதிரி பாகிஸ்தானுக்கும் பல நாடுகள் சப்ளை பண்ணுது. இப்போ அமெரிக்காவோட ரோல் கொஞ்சம் குறைஞ்சிருக்க இடத்துல சீனா அந்த இடத்தை இட்டு நிரப்புது. மிகப்பெரிய அளவில் சீனாவின் ஏவுகணைகள் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஸோ பாகிஸ்தானோட தொழில்நுட்பம், சீனாவோட தொழில்நுட்பம், சீனாவோட பொருளாதார ரீதியாக சீனாவோட முதலீடுகள், இராணுவ ரீதியாக சீனாவோட உதவிகள் என்பது பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த போரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சீனாவிடமிருந்து வாங்கிய ஆயுதங்களை பாகிஸ்தான் பெரிய அளவில் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கின்றன என்றுதான் மேற்கத்திய நாடுகளுடைய வெஸ்டர்ன் மீடியா எழுதுது. இந்திய ஊடகங்களும் அந்த HQ-9 உட்பட அந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே சைனா கிட்ட இருந்து வாங்கினாங்க. நேச்சுரலி நீங்க அமெரிக்கா கிட்ட இருந்து ரஃபால் பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கும்போது அவங்க வந்து சீனா கிட்ட இருந்தும் துருக்கி கிட்ட இருந்தும் UAE கிட்ட இருந்தும் அவங்க வாங்குறாங்க. ட்ரோன்ஸ் இந்தியாவுக்கு எதிராக டெப்ளாய் பண்ண எல்லா ட்ரெயின்ஸுமே டர்க்கிஷ் ட்ரோன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எப்படி இதை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, சர்வதேச சமூகம் தன்னுடைய ஆயுத விற்பனைக்காக ஒவ்வொரு போரையும், குறிப்பாக ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஏற்றுமதி செய்ய நாடுகள் உலகின் ஏதாவது மூலையில போர் நடந்துகிட்டே இருக்கும். உக்ரைன் ரஷ்யா ஆரம்பிச்சு பாலஸ்தீன் இஸ்ரேல் இருந்து இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான்ல ஒரு சின்ன ஷார்ட் லெவல்ல அது முடிஞ்சிருச்சு. ஒரு ட்ரைலர் மாதிரி. இது வந்து உயர் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்டது. அங்கெல்லாம் வந்து ட்ரோன்ஸை தொடர்ந்து யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த வாரில் நம்ம ஷார்ட் லிமிட்டட் கன்ஃபரன்டேஷன்ல பார்க்க வேண்டியது அந்த அது என்ன சொன்னீங்க, சைனீஸ் HQ-9 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், பாகிஸ்தானி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் HQ-9. அப்புறம் வந்து சைனீஸ் மிசைல்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டதுன்னு வெஸ்டர்ன் மீடியா எழுதுது. ஸோ இது அன்அஃபிஷியல் வெஸ்டர்ன் மீடியா இன்னும் எழுதுறது என்னன்னா 2 ரஃபால் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதா எழுதுறாங்க. பிரெஞ்சு இன்டெலிஜென்ஸ் கன்ஃபார்ம் பண்றான். ரஃபாலோட ஷேர்ஸ் எல்லாம் கீழே டவுன் ஆயிருக்கு, பெரிய அளவில் டவுன் ஆயிருக்கு. இந்திய விமானப்படை தளபதி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லும்போது விமானிகள் அனைவரும் பத்திரமாக நாடு திரும்பினார்கள், வீடு திரும்பினார்கள். விமானம் திரும்பிச்சு ஏர் மார்ஷல் வந்து தவிர்க்க முடியாதுன்ற. அதை தாண்டி நம்ம என்ன பார்க்கணும், அப்ஜெக்டிவ்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். நம்ம வந்து இழப்புகளை ரெண்டாத்திலுமே தவிர்க்க முடியாதுன்றார். ஆனா நீங்க மிகப்பெரிய அளவுல பம்பார்டடா ரஃபாலை பத்தி பேசும்போது அது வீழ்த்தப்படுதுன்னும் போது சர்வதேச ஊடகங்கள் அது போய் தொடங்குற முதல் போர் ரஃபால் வாங்கின பிறகு நடக்கிற முதல் போர்ல ரஃபால் வீழ்த்தப்படுவது என்பது நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இதை பத்தி யாருமே பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவது வந்து தற்காலிகமா நீங்க வாய்ப்பூட்டு போடலாம். பிறகு வெகு விரைவில் இது பேசப்படும். ஏன்னா இந்தியாவின் பாதுகாப்பு என்பதையும் போர் என்பதையும் இந்தியா ராணுவத்திடம் மட்டும் நீங்கள் ஒப்படைத்து விட முடியாது. ஏன்னா ஒரு ஃபேமஸான ஒரு கோட் ஒன்று உண்டு, மிக பிரபலமான ஒரு சொல்லாடல் அல்லது ஒரு மேற்கோள், ஒரு கோட் ஒன்று உண்டு. வார் இஸ் அன் சப்ஜெக்ட் விச் cannot be completely left out to the army அப்படின்னு. ஆர் வார் இஸ் அ சப்ஜெக்ட் விச் cannot be completely we can leave it to the army. போர்ன்ற விஷயம் வந்து முழுக்க முழுக்க ராணுவத்துக்கிட்ட மட்டுமே நம்ம விட்டுடலாம், அதை பத்தி யாருமே பேசக்கூடாது என்பது தவறான ஒரு சொல்லாடல். எப்படி பேசுறோன்றது தான் நம்ம முக்கியம். ஆகவே அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன உங்க அப்ஜெக்டிவ்ஸ், எப்படி அச்சீவ் பண்ணீங்க, இந்த கேள்விகள் வந்து பிற்காலத்தில் எழுவது என்பது கண்டிப்பாக இது வந்து முக்கியமான விஷயம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிவசங்கர் மேனன் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் சமீபத்தில் எழுதின ஒரு புத்தகத்தில் அவர் எழுதுறாரு, 2006 2008 மும்பை குண்டு வெடிப்புக்கு பிறகு பாகிஸ்தான்ல தீவிரவாத முகாம்களை குண்டு வீசி தகர்க்கணும் போது மன்மோகன் சிங் கவர்மெண்ட் நன்றாக யோசித்து அது வேண்டாம் என்று முடிவு செய்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தீவிரவாத முகாம்கள்லாம் வந்து வெறும் டின்பாட், அதாவது வந்து தார்பாலின் கீழே தான் இருக்கும், ஹட்டு. அதெல்லாம் ஒரு குடிசையை நீ குண்டு போட்டீங்கன்னா இன்னொரு குடிசையை ஆரம்பிக்க போறாங்க. 10 குடிசை கீழே தான் வந்து 10 கொட்டாய் கீழே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒன்றும் பெரிய மிலிட்ரி ஸ்ட்ரக்சர் கிடையாது. இன்ஃபேக்ட் மிலிட்ரி ஸ்ட்ரக்சர் அடிக்கிறது கூட அதை விட டார்கெட்டட் அச்சீவ்மெண்ட் பேசக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ். தீவிரவாத முகாம்களை தாக்கி அழிப்பது என்ற கான்செப்டே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு விவாதத்துக்குரிய பொருளாகத்தான் வந்து மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சிவசங்கர் மேனனுடைய வார்த்தைகள் என்படி பார்த்தீங்கன்னாலே இப்போ வந்து அது வந்து ஒரு கொட்டாய் கீழே, ஒரு தார்பாலின் கீழே, ஒரு அஸ்பெஸ்டாஸ் கீழே வந்து நடக்கக்கூடிய விஷயம். ஒரு 10 இடத்துல அவன் தீவிரவாத முகாம்களை வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல வைக்க மாட்டான். பாகிஸ்தான் 10 இடத்துல பிரிச்சு வச்சிருப்பான். அந்த வச்ச இடங்கள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக் ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் இருக்கும், அல்லது திறந்த வழியா இருக்கும். அந்த தங்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் மேக் ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட், ஹட் அண்ட் ஷட்னு ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க. நீ 10 இடத்த பாம்ப் பண்றோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைன், இன்னொரு 10 இடத்துல ஆரம்பிக்க போறான். ராவல்பிண்டியில
மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீ அடிக்கிறனா கூட வந்து அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீ காலி பண்ற. இது தீவிரவாத முகாம்களை அழிப்பது என்பதற்கான அந்த சொல்லாடலுக்கு அர்த்தமே இல்லை என்பதுதான் சிவசங்கர் மேனன் போன்ற ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலாளர் சொல்றக்கூடிய வார்த்தை. ஏன்னா புரியுது இல்லையா நான் சொல்றது? தீவிரவாதத்தை ஏற்றுமதி பண்ணது பாகிஸ்தான்றது 100% உண்மை. கோடிக்கணக்கில் குண்டு எடுத்துட்டு போடுற கதை அது. ஏன்னா நீ போடுறதால வந்து அவன் நிறுத்த போறதில்ல, அவன் நாடு பூரா அதை வச்சிருக்கான். ராஜதந்திர ரீதியில டிப்ளமாட்டிக்கலா அவங்களை நீ எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுதான் உன்னோட சாமர்த்தியம். அதைத்தான் மன்மோகன் சிங் 2008 பண்ணுச்சு. 10 தீவிரவாதிகள் தாக்குனாங்க, 9 பேரை நம்ம சுட்டுக்கணும். அஜ்மல் கசாபா பாகிஸ்தானின் வெளிப்படையா நம்ம அறிவிச்சோம். அது ஃப்ரைடே டைம்ஸ் பாகிஸ்தான் பத்திரிகை தான் அது ஊர்ஜிதமே படுத்துது. சர்வதேச சமூகத்தை நம்ம கன்வின்ஸ் பண்றோம் பாகிஸ்தான் வந்து ஏற்றுமதி பண்ணுது. அதன் பிறகு அவங்க FATF ஃபைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ல கிரே லிஸ்ட்ல இருக்குது பாகிஸ்தான். இன்ன வரைக்கும் வெளியில வர முடியல, இப்பதான் மொள்ளமா வெளியில வராங்க. ஆனா நீ வந்து கரெக்டா வந்து IMF லோனுக்கு யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது, அது வேற விஷயம். எனக்கு தெரிஞ்சு அதை தடுக்கவும் கூடாது. நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து நீங்க வந்து அங்கே தீவிரவாதத்துக்காக பணம் ஏற்றுமதி ஆகுதுன்னு ஒரு நாடு வந்து அதனுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஒன்றும் தடுக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு அது வந்து தடுக்கவும் கூடாது, தடுக்கவும் முடியாது. நீ அப்பாவி மக்களை கொலை பண்றதால வந்து தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாது. உன் பிரச்சனை பாகிஸ்தானிய ராணுவத்தோடையும் பாகிஸ்தான் உளவு அமைப்புகளோடையும் பாகிஸ்தானிய தீவிரவாதிகளோடையும் தான். இதை வந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பிரச்சனையா பாகிஸ்தான் மக்களுக்கு எதிரான பிரச்சனையா நீ திசை திருப்பிட்டு இருக்க. இது மக்களுக்கு எதிரான உணர்வு. நார்த்தன் மீடியாஸ் அதை ரொம்பவே பர்టిక్యులரா டார்கெட் பண்ணி பண்றாங்க. போர் நிறுத்தத்தை அறிவிச்ச ஃபாரின் செக்ரட்டரி எதுக்கு ட்ரோல் பண்றாங்க? உனக்கு தைரியம் இருந்தா மோடியை ட்ரோல் பண்ணுடா, தைரியம் இருந்தா. அதுவும் பண்றது வலதுசாரிகள். எவ்வளவு அயோக்கியர்கள், நேர்மை இல்லாதவர்கள்ன்றதுக்கு போர் நிறுத்தத்தை அறிவிச்ச விக்ரம் மிஸ்திரியும் ஒரு மகளையும் ட்ரோல் பண்றாங்க. அது உண்மையிலேயே அது பொலிட்டிக்கல் டிசிஷன். அந்த முடிவு எடுத்தது நரேந்திர மோடி. விக்ரம் மிஸ்திரி வெளியுறவுத்துறை செயலாளர் அறிவிப்பை கொடுக்குறாரு, போர் நிறுத்த அறிவிப்பை. அவரையும் ஒரு மகளையும் ட்ரோல் பண்றாங்க ஆபாசமான வார்த்தைகளால. எந்த அளவுக்கு இவர்கள் அடிப்படை அறிவு மட்டும் இல்லை, நேர்மையும் இல்லாதவர்கள், குறைந்தபட்ச நேர்மை இல்லாதவர்கள் இந்த சங்கிகள் என்பதற்கு உதாரணம். உனக்கு தைரியம் இருந்தா நீ மோடியை ட்ரோல் பண்ண. இந்த முடிவு மோடி எடுத்த முடிவு, வெங்கட் மிஸ்திரி எடுத்த முடிவா? அறிவிக்கிறது முதல்ல அமெரிக்கா விடுங்க, அமெரிக்காவெல்லாம் விடுங்க. இந்த முடிவை எடுத்தது மோடியா மிஸ்திரி ஃபாரின் செக்ரட்டரி, அவர் பேர்னா விக்ரம் மிஸ்திரியா? இந்த அடிப்படை அறிவு, குறைஞ்சபட்ச நேர்மை கூட இல்லை. எந்த மனிதனும் கீழான தொழில் பண்றவனு கூட 1% நேர்மை இருக்கும். அந்த நேர்மை கூட இந்த சங்கிகளுக்கு இல்லையே. என்ன அவரையும் ஒரு மகளையும் ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவங்க மகள் வந்து ரோஹிங்கியா ரெஃப்யூஜிஸ்க்கு லீகல் எய்டு கொடுத்தாங்களா? சோ வாட்? ரோஹிங்கியாஸ் ஒன்றும் தடை செய்யப்பட்ட இயக்கம் கிடையாது. அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் மட்டும் தான் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க, வேட்டையாடப்பட்டவர்கள், அவங்க ஸ்டேட்லெஸ் பீப்புள். அவங்க இந்த உலகத்துல கொடுமையான கதைகள்ல ஒன்று ரோஹிங்கியாஸோட கதை. அவங்களுக்கு லீகல் ஹெல்ப் கொடுத்த கொண்டு வந்து நீங்க வைக்க, இதெல்லாம் மோடி கண்டிக்க மாட்டாரா? அப்படி நவாஸ் ஷெரீஃபோட பேத்தி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாரு மோடி. அப்ப என்ன பண்ணீங்க நீங்க? ஆகவே நாம் இன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த போர் நிறுத்தம் வரவேற்கத்தக்கது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சண்டையை தூண்டக்கூடிய 1000 வார்த்தைகளை விட சமாதானத்தை பேசக்கூடிய ஒரு வார்த்தை உன்னதமானது. விவிலியத்துல ஒரு வாசகம், சண்டையை தூண்டக்கூடிய 1000 வார்த்தைகளை விட சமாதானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வார்த்தை மேலானதுன்னு விவிலிய வாசகம் ஒன்று உண்டு. ஆகவே போர் நிறுத்தம் வரவேற்கத்தக்கது. இதே மோடி தானே பேசினார் உக்ரைன்ல, திஸ் இஸ் நாட் an ஏஜ் ஆஃப் வார்னர்ல. மோடி வாயில வந்த வார்த்தை இது, திஸ் இஸ் நாட் an ஏஜ் ஆஃப் வார்னர். அப்புறம் நீங்க மட்டும் போய் பாகிஸ்தான் அடிக்கிறீங்க. ஆகவே போர் என்பது எந்த காலத்திலும் எல்லா காலத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. வார் கிரைம்ஸ் என்ற வார்த்தையை தப்பு. வார் இட் செல்ஃப் இஸ் a crime. ஆகவே 2 நாட்டு மக்களும் போரை விரும்பல, 2 நாட்டு மக்களும் சமாதானத்தை தான் விரும்புறாங்க. பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஏற்றுமதி பண்ணுதுன்னா அதுக்கு அதை தடுக்க தவறிய மோடி அரசுக்கு என்ன தண்டனை? பஹல்காம் வந்து தேசிய இந்திய எல்லைக்கோட்டில இருந்து 200 கிலோமீட்டர் உள்ள இருக்கு. 200 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டு சம்பவம் நடந்து அவன் தப்பிச்சு போறான். இது மோடி அரசாங்கத்தோட தோல்வி. இதை கேள்வி கேட்க துப்பு இல்லை யாருக்கும். இதை 2008 மும்பை தாக்குதல் அப்ப பிஜேபி கொடுத்த ஸ்டேட்மெண்ட், மோடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் இன்னைக்கு நம்ம வெளியில வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. அவங்க பேசுறது அவங்களுக்கு எதிரான விஷயம். அவங்க பேசுறது இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக இருக்கு. பஹல்காம் 200 கிலோமீட்டர் இந்திய எல்லைக்கு உள்ள இருக்குது. எப்படி வந்து தப்பிச்சுட்டு போனோம்? இது யாரோட தோல்வி? ராணுவம் முழுக்க யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? முதல்ல அந்த இடத்துல ஏன் பாதுகாப்பு படைகளே இல்ல? யார் ராஜினாமா பண்ணிருக்கு? இதையும் மீறி தானே மக்கள் வந்து மோடி அரசுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆகவே இது ரொம்ப, அதாவது வந்து மோடி அரசாங்கத்தின் தோல்வி விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. நிச்சயமா இந்த 26 பேர் கொல்லப்பட்டதுக்கு நீதி வேணும். இப்ப அந்த தீவிரவாதத்தில் ஈடுபட்ட 4 தீவிரவாதிகளை பத்தி யாருமே பேசலையா? ஏன்? அவங்க என்ன ஆனாங்க? எங்க போனாங்க? யார் அவங்க? எப்படி வந்தாங்க? சர்வதேச சமூகத்துக்கு முன்னால அந்த ஆதாரத்தை இந்தியா கொடுக்க முடியாது தானே இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக திரும்பிக்கிட்டு இருக்கு.
சர்வதேச ஊடகங்களையே இன்னைக்கு இந்தியாவை இந்த பிரச்சனையில் ஆதரிக்கல. ஒரு நாடு கூட இந்தியாவை வந்து இந்த தாக்குதல் ஆதரிக்கல. பகல்காம கண்டிச்ச நாடுகள் ஒன்று கூட இந்தியாவோட இந்த 3 நாள் தாக்குதலையும் சிறிய அளவிலான பாகிஸ்தான் இந்தியா மோதலையும் இந்தியாவுக்கு சாதகமா ஒரு நாடு கூட ஏன் பேசல? ஐக்கிய நாடுகள் சபையில க்ளோஸ் டோர் மீட்டிங் வந்து ஏன் வந்து எந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாம ஒத்திப்படப்பட்டது? என்ன காரணம் இதுக்கெல்லாம்? ஆகவே ராஜதந்திர ரீதியாக மோடி அரசு வந்து இதை எப்படி கையாண்டது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் நின்று கொண்டிருக்கிறது. எனவே எப்படி பார்த்தாலும் மோதல் முடிவுக்கு வந்தது மிக 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 மகிழ்ச்சிகரமான ஒன்று. போரினால் எந்த பிரச்சனைகளையும் எந்த காலத்திலும் எந்த நாடும் தீர்த்து கொண்டதாக வரலாறே கிடையாது. சண்டை என்று வந்து விட்டாலே தோல்வி வெற்றி என்பது எந்த அர்த்தமும் இல்லாத ஒன்று. வெற்றியால் விளையக்கூடிய துன்பங்கள் தோல்வியால் விளையக்கூடிய துன்பங்களை விட அதிகம் என்று சொல்வார்கள். அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் தொழில்நுட்பம் தான் வந்து போரையே தீர்மானிக்குது. ட்ரோன்ஸை வச்சு தான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு ட்ரோன் வார். மிக முக்கியமான விஷயம் அணு ஆயுத நாடுகள் 2 நேற்றைக்கு மோடியோட ஸ்பீச்சில் ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம் ஒன்றுன்னா, நாங்கள் இனிமேல் அணு ஆயுதங்களை பற்றி எங்களை காமிச்சு மிரட்ட முடியாதுன்றது தவறான பார்வை. அணு ஆயுதங்கள் மனித குலத்துக்கு பேராபத்து. இன்னொரு விஷயம், அணு ஆயுத போராக வரத்துக்கு அணு ஆயுதங்களை உபயோகப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. எனி கன்வென்ஷனல் வார் கேன் பிகம் அ நியூக்ளியர் வார். நம்முடைய அணுசக்தி மின் நிலையங்கள் மீது குண்டுகள் வந்து விழுந்தால் கல்பாக்கம், கூடங்குளம், தாராப்பூர் இந்த மாதிரி பல இடங்களில் ஆட்டோமேட்டிக்காக அது நியூக்ளியர் வார மாறிடும். அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அணுசக்தி மின் நிலையங்கள் மீது நம்ம பாம்பு போட்டோம்னா அந்த நாடு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். இந்தியாவில் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சு பாகிஸ்தானை பாதிக்கும், பாகிஸ்தானில் ஏற்படக்கூடிய அணு கதிர்வீச்சு இந்தியாவை பாதிக்கும். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ராஜஸ்தான்ல குஜராத்ல நடந்தா அது பாகிஸ்தானை பாதிக்கும். பாகிஸ்தான் கராச்சில நடந்தா அது குஜராத் மும்பையுமே பாதிக்கும். மும்பை பாதிக்கும். பாம்பேல வந்து நியூக்ளியர் அட்டாக் நடக்குதுன்னா அதோட பாதிப்பு கராச்சியில் இருக்கும். கராச்சியில் நியூக்ளியர் அட்டாக் இருக்குன்னா அதோட பாதிப்பு பாம்பேல இருக்கும். போர் என்பது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு காரியம் என்பதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போரினால் எந்த பிரச்சனையும் எந்த காலத்தில் நீங்கள் தீர்க்க முடியாது. புத்தி இல்லாதவர்கள், ரத்த வெறி பிடித்தவர்கள் தான் போர் வேண்டும் என்று விரும்புவாங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் இராணுவ ரீதியான தீர்வை எட்டவே முடியாது. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். நீங்க கடைசியில வந்து பிரச்சனையை டேபிள்ல தான் உட்காந்து பேசி தீர்த்துக்கிறீங்க. எவ்வளவு சண்டை போட்டீங்கனாலும் கடைசியில உடன்படிக்கை டேபிள்ல தான் நடக்குது. அதையும் முதல்ல செய்யக்கூடாது. ஹாட்லைன் இல்ல, பேச்சுவார்த்தை நீ பிரச்சனையை தீர்த்துக்கிற. கடைசியில எவ்வளவு யுத்தங்களை பண்ணினாலும், எவ்வளவு ரத்தங்களை 2 தரப்பும் மாறி மாறி குடிச்சாலும், இறுதியில தீர்வு என்பது ஓவர் த டேபிள் தான் நடக்குது. அதை நீ முதலே செய்யக்கூடாது. ஆகவே இது இந்த போர் நிறுத்தம் வரவேற்கத்தக்க ஒன்று. மற்ற விஷயங்கள் குறித்து பிரதமர் நாடாளுமன்றத்தில் பேசணும், அனைத்து கட்சிகளிடம் பேசணும். 2த்துக்கும் அவர் பேச மாட்டேன்றாரு. இப்போ கூட வந்திருக்க தகவல் 10 நிமிஷத்துக்கு முன்னால விக்ரம் மிஸ்ரி வெளியுறவுத்துறை செயலாளர் தான் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியில வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறாங்கன்றாரு. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இல்லைங்க கொடுக்கணும், ஆபீசர் கொடுக்கறதுல என்ன இருக்கு? மோடி எங்க, அமித்ஷா எங்க, ஜெய்சங்கர் எங்க, இவங்க எல்லாம் எங்கெங்க, ராஜ்நாத் சிங் இவங்க எல்லாம் எங்கெங்க போனாங்க? ஒரு போர் சொல்றதை நீ கேட்டுக்கோன்றாங்க. ஒரு பக்கம் ராணுவத்துக்கு எதிராக பேசுறேன்னு கதை அளக்குறாங்க, இன்னொரு பக்கம் போர் வெறியை தூண்டக்கூடிய 24 மணி நேரமும் காரியங்களை வந்து இந்த நேஷனல் மீடியா செஞ்சுட்டு இருக்கு. பிஜேபியோட ஆசீர்வாதம் பெற்ற நேஷனல் மீடியா செய்யுது. இந்தியாவோட நம்பர் 1 சிவில் சர்வெண்ட் ஃபாரின் செக்ரட்டரி, அவர் போர் நிறுத்தத்தை அறிவிச்சாருன்னா அவரையும் ஒரு மகளையும் ட்ரோல் பண்றாங்க. அதை கண்டிச்சு பிஜேபில இருந்து ஒருத்தம் கூட வாயை திறக்கல. என்ன பண்றது? அவங்க தான் பாதிப்பு. மோடி வாயை திறக்கல, அமித்ஷா வாயை திறக்கல, ராஜ்நாத் சிங் வாயை திறக்கல, ஓவைசி பேசுற உலகமாக அறிவாளி ஜெய்சங்கர் வாயை திறக்கல. ஓவைசி பேசுறாரு அவருக்கு விக்ரம் மிஸ்ரிக்கு ஆதரவா. ஆமா, ஏன் ஜெய்சங்கர் ஏன் வாயை திறக்கல? ஏன் பொத்தின்னு இருக்காரு ஜெய்சங்கர்? கேரளா காங்கிரஸ் பேசுறது, ஓவைசி பேசுறாரு, இவங்க மாதிரி ஏன் வந்து ஜெய்சங்கர் வாயை திறக்கல? அப்ப இந்த வெறியை நீங்க தானே வளர்க்குறீங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா 2008 அட்டாக் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு கொற்றமழையில். ஆனால் இது வரைக்கும் வந்து மோடி அவர்கள் வந்து அது மாதிரி ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறன்ற விஷயமே பண்ணவே இல்லை. சரி, மோடி தான் பண்ணலன்னு பார்த்தா அமித்ஷாவும் பண்ணல. இவங்க ஏன் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணதுக்கு அவங்களை பயப்படுறாங்க? ஆனவம் இன்னொன்று, அங்கே பாகிஸ்தானில் பிரைம் மினிஸ்டர் ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு, ஏன் மோடி பார்க்க மாட்டேன்றாரு? ஏன் ஃபாரின் மினிஸ்டராக பார்க்கணும்ல? பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு, ஏன் மோடி பார்க்க மாட்டேன்றாரு? எந்த கேள்விகளுக்குமே பதில் இல்லையாங்க. கேட்டால் அது ராஜ துரோகம், நீ ராணுவத்தை விமர்சிக்கிறேன்றாங்க. நம்ம ராணுவம் வந்து விமர்சிக்கப்படுறத ராணுவமே விரும்புதுங்க. நீங்க ராணுவத்தை காரணமாக காமிச்சு நீங்க அட்டூழியம் பண்றீங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் பண்ற அட்டூழியத்தை தான் கேள்வி கேட்கிறோம். ராணுவத்தை யாரும் கேள்வி கேட்கணும். இப்ப யாருமே வந்து ராணுவம் சரியா செயல்படல, விமானப்படை சரியா செயல்படல, கப்பற்படை ஒழுங்கா செயல்படல. இவங்க 3 பேரை கண்ட்ரோல் பண்ற நீ என்ன பண்ண அப்படின்றத கேள்வி. ராணுவத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு நீ பண்ற அட்டூழியத்துக்கு யார் பொறுப்பு? ராணுவத்தோட முதுகுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு கோழைகளாக பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களும் பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் செயல்படுவது தான் வந்து அருவருப்பாக இருக்கிறது. போர் நிறுத்தத்தை வெளியுறவுத்துறை செயலர் அறிவிக்கிறார். அதுக்கு எதுக்கு அவரை ட்ரோல் பண்ற? தைரியம் தானே ஜெய்சங்கரை பண்ணு, அமித்ஷா பண்ணு, மோடியை பண்ணுடா ட்ரோலு. கோழைகள்
அதான் இது வந்து மதவெறியை வளர்க்குற வேலை. இன்னும் பகல்காம் இடத்துக்கு அவர் போய் கூட பார்க்கவே இல்லை. இன்ன வரைக்கும் பால்காம் எட்டி கூட பார்க்கல. 200 கிலோமீட்டர் இந்திய எல்லைக்குள்ள. தீபாவளிக்கெல்லாம் பார்டர்ல போய் நின்று சும்மா நின்று போட்டோ எடுத்து ஸ்வீட் கொடுக்குற மனுஷன். கரெக்டா சொன்னீங்க. போர் வந்துச்சு. பட் தீபாவளிக்கு போய் படைகளோட ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறவரு பால்காமுக்கு நீ எட்டி கூட பார்க்கல. பட்டாசு வெடிக்க ஜாலியா இருக்கு, பாம்பு அடிச்சு. ஆகவே இது வந்து ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது. இராணுவம் விமர்சிக்கப்படுவதை இராணுவமே ஒன்றும் பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளாது. ஓய்வு பெற்ற சில அதிகாரிகள், சங்கி மனப்பான்மை கொண்டவர்கள், பாஜக காரர்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள். ஆர்எஸ்எஸ் மனப்பான்மை கொண்ட ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரர்கள் தான் வந்து இராணுவம் விமர்சிக்கப்படுதுன்னு ஓலமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது. எத்தகைய விமர்சனம் என்பதுதான் முக்கியம். சும்மா நீங்க வந்து இந்த பூச்சாண்டி காட்டக்கூடாது. இராணுவத்தை விமர்சிக்கிறார், இராணுவத்தை விமர்சிக்கிறார், இராணுவத்தை விமர்சிக்கிறார். யார் இராணுவத்தை விமர்சிச்சா? யார் இராணுவத்தை விமர்சிச்சா? நம்முடைய இராணுவத்தை நாம் மதிக்கிறோம், வணங்குகிறோம், நாடுகாக்கும் வீரர்கள். ஆனா அந்த இராணுவத்தை பலி கொடுத்து தன்னோட அரசியலை செய்து கொண்டிருக்கிற மோடியை கேள்வி கேட்க துப்பு இல்லை. அந்த ஓய்வு பெற்ற சில இராணுவ அதிகாரிகளுக்கு மாறுபட்ட கருத்து தெரிவிக்கிறவங்க மேல அப்படியே பாஞ்சு அவங்க ஆன்டி நேஷனல் புலம்புறானுங்க. புல்வாமா தாக்குதல் யார் காரணம்? இன்னமும் அந்த கவர்னர் என்ன சொல்றாரு? பழைய கவர்னர் மாலிக், சத்யபால் மாலிக். மோடியோட ரோல் என்ன புல்வாமால? தைரியம் இருந்தா அதை பேசு. நாங்க கேட்டோம், ரோட் மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்ண கேட்டோச்சு, வாய்ப்பு இல்லை, அது பிரச்சனை. ஏர்போர்ட்ஸ் கேட்டிருந்தோம், ஆனா அவங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்ற விஷயங்களை அவர் பகிரங்கமா சொல்றாரு. பக்சியாஸ் இன்ன வரைக்கும் சொல்றாருங்க. ஆனா அதை பத்தி எந்த ஒரு முழு அளவிலான விசாரணை வச்சா யார் மாட்டுவா? உன் கவர்னர் சொல்றாரு, சத்யபால் மாலிக் சொல்றாரு புல்வாமா தாக்குதலுக்கு யார் காரணம்னு. அதை கேள்வி கேட்க துப்பு இல்ல. முதல்ல அந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் எங்க போச்சு? 400 கிலோ வெடிமருந்து வர அளவுக்கு. அதே மாதிரி இப்ப அதுவே அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து 400 கிலோ வெடிமருந்து மட்டும் இல்லைங்க, அந்த பாதையில வந்து ராணுவ வீரர்களை எப்படி வந்து பை ரோடு கொண்டு வருவார்? அது அவ்வளவு பேரை ஒரே டைம்ல ஏன் கொண்டு வந்தாங்க? ஆகவே இவையெல்லாம் விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கின்றன. இதுல ரொம்ப ஆபத்தான போக்கு என்னன்னா, இந்திய இராணுவத்திடமிருந்து இந்திய தேசத்தை, இந்தியாவின் 140 கோடி மக்களை பாகிஸ்தானிடமிருந்து இந்திய இராணுவம் காப்பாற்றும். நமக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. வி சல்யூட் இந்தியன் ஆர்மி. ஆனா இந்திய ஊடகங்களிடமிருந்து போர் வெறியை தூண்டக்கூடிய, இது அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறியாக இங்கு பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அனுதினமும் போர் வெறியை தூண்டக்கூடிய இந்திய தொலைக்காட்சிகளிடமிருந்து இந்திய மக்களை யார் காப்பாற்றுறது? ரத்த வெறியை ஊட்டுறாங்க. இந்த சங்கிகள் எங்க போனாங்க? ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் தமிழ்நாட்டில் வந்து மீடியா வந்து ஆன்டி நேஷனலாக செயல்படுது சில மீடியான்னு சொல்றாங்களே. உங்களாம் கொஞ்சமாவது மனசாட்சி அறிவு இருந்ததுன்னா கண்ணை திறந்து பார்த்தா தெரியும். நார்த் இந்தியன் மீடியா தொடர்ந்து தானே செஞ்சுன்னு இருக்கான். என் தமிழ்நாட்டில் 2 மீடியா இதுதானே பண்ணான். 2-3 மீடியா பண்ணானே. அது உன் கண்ணில் தெரியல? ஓகேனா இருந்தீங்கன்னா அதை பேசணும்ல. இது வரைக்கும் நம்ம அப்படி ஒரு விஷயத்த நம்ம மீடியா தமிழ்நாட்டுல பார்த்ததே இல்லையாங்க. அதுவும் மீடியா தம்ப்நெயில் டைட்டில்ல கருவறுப்புன்ற மாதிரியான வார்த்தைகள் எவ்வளவு அயோக்கியத்தனமானது. யார் கருவு யார் இருக்கிறது? இந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரன்ற போர்வையில் உட்காந்துட்டு பேசுறானுங்கல்ல, இவங்க எல்லாம் எங்க போனாங்க? உன் கண்ணு முன்னால தானே தெரியுது. அதை நீ கண்டிக்க மாட்டியா? ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்றவனா அதுக்கு நீ வந்து ஆன்டி நேஷனல், அவன் கலந்துக்கிற விவாதத்தில் நான் கலந்துக்க மாட்டேன்ற. உங்க கண்ணு முன்னால இந்த அட்டூழியத்தை பண்றானே, 2 நாடுகளுக்கு இடையிலான உறவை கெடுக்கிறானே, சவுதி கொடியை போட்டு எரிக்கிறான், மரண தண்டனை. அதை கண்டிச்சு நீ பேசுனியா? நீ ஓய்வு பெற்ற ராணுவ வீரன் தானே. ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சரை பிக்குன்னா, பன்றியின் மகன் ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ட்வீட் போடுறான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வெக்கக்கேடா போய் ஈரான்ல இருக்க இந்திய தூதர் பாரசீக மொழியில அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பதில் சொல்றாரு. இது 2 நாடுகள் இடையிலான உறவை எந்த அளவுக்கு பாதிப்போம்? இதெல்லாம் தட்டி கேட்க துப்பு கட்ட சிலர் இந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள்ன்ற போர்வையில் வந்து உட்காந்துக்கிட்டு, அந்த ஊடகம் தமிழ்நாட்டில் அந்த ஊடகம் ஆன்டி நேஷனல், இந்த ஊடகம் ஆன்டி நேஷனல், நான் கலந்துக்க மாட்டேன். என்ன யாருக்கிட்ட கதை எழுதுறீங்க? வெளிப்படையா ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு வாங்க, வெளிப்படையா பிஜேபின்னு சொல்லிட்டு வாங்க, வலதுசாரின்னு சொல்லிட்டு வா. ராணுவன்ற போர்வையில அந்த உடுப்புக்கு பின்னால ஒளிஞ்சுங்கன்னு வந்து இந்துத்துவ அரசியல பேசாத. தெளிவா பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு வந்து பேசு, பிரச்சனையே இல்லை. ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்ன்ற போர்வையில ஒளிஞ்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை, பிஜேபி சித்தாந்தத்தை, மதவெறி சித்தாந்தத்தை, தேசபக்தியின் பெயரால் வெறிய உருவாக்குற சித்தாந்தத்தை பொதுவெளியில வந்து வைக்காத. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க பல இடங்கள் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ரத்த வெறி பிடித்த அரசியல்வாதிகள் ராணுவமும் பல இடங்கள்ல பலியாகுதுன்னு தான் பார்க்கணும். குறிப்பா அந்த புல்வாமா போன்ற தாக்குதல்லாம் இவங்க பொலிட்டிஷியன்ஸ் பண்ண ராணுவம், இந்திய ராணுவம் மிக 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 வலிமையானது, மதசார்பற்றது. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தோட ஷைனிங் எக்ஸாம்பிள் அண்ட் எதிரொலி தான் வந்து
ரிஃப்ளெக்ஷன் தான் இந்திய ராணுவம், அப்பழுக்கற்ற மதசார்பற்ற ராணுவம். ஆனா இன்னைக்கு அதை பத்தி இவர்கள் வலதுசாரிகள் வைக்கக்கூடிய வாதங்களும் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன், ராணுவத்துக்கு மதசாயம் பூசுறாங்க, ராணுவத்துல பலியாகிறவங்க மேல. அதுதான் பெரிய அயோக்கியத்தனமான விஷயம். புல்வாமா தாக்குதல் நிறைய மாதிரி சொன்னாங்க, ஒரே ஒரு முஸ்லீம் கூட இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்த பச்சை போய் இப்ப ரீசெண்டா நடந்த அட்டாக்ல ஏறக்குறைய ஒரு 5+ செக்யூரிட்டி பர்சன் செத்துருக்காங்க. அதுல ஹிமித்யாஸ் ஒருத்தர் செத்துருக்காரு. அதே மாதிரி விஷயங்களும் எல்லாருமே சாகுறாங்க இப்போ ராணுவத்துக்காக. மதம் சார்ந்த நம்ம இவங்க இந்த மதத்தை மத சார்ந்ததை கொண்டு போறது வலதுசாரிகள் தானே. ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களை ஒரு செக்ஷன் தானே, ஒரு பிரிவு, ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளை ஒரு பிரிவு, அதுவும் வலதுசார் நார்த் இந்தியன் சேனல்ஸ்ல அட்டூழியத்தின் உச்சம், அந்த வெறியை தூண்டக்கூடியது. அதே அவங்களை கூப்பிட்டு வச்சு இதே ராணுவத்தினரோட நீண்ட நாள் கோரிக்கையா இருக்க ஒன் நேஷன் ஒன் பென்ஷன் மாதிரியான ஸ்கீம் பத்தி பேசுவாங்க. இன்னொன்று, ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள், ஓய்வு பெற்ற அதாவது கணவனை இழந்த ராணுவ வீரர்கள் மனைவிகள் இருக்காங்கல்ல, அவங்கள டிபேட்ல கூப்பிட்டு பேச வைங்க. அவங்க சென்சிபிளா பேசுவாங்க. இந்த ரத்த வெறி பிடிச்சு அவங்க பேச மாட்டாங்க, ரத்த காட்டறி அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வலி, இழப்போட வலி என்னன்றது தெரியும். ஆகவே பிஜேபி